காலை வணக்கம். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. ஆமாங்க, ஒரு தோட்டத்துல விதம் விதமான மரங்கள் இருந்ததாம். அந்த மரங்கள் எல்லாம் ஒரு நாள் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்ள ஆரம்பித்ததாம். முதல்ல தென்னை மரம் தேக்கு மரத்தை பார்த்து சொல்லிச்சான், நான் பாரு இவ்வளோ பெருசா வளர்ந்துதான் இருக்கேன், ஆனா தேக்கு மரம்னாலே எவ்வளோ ஒரு வேல்யூ, நீ ரொம்ப வேல்யூவானவன்பா அப்படின்னு சொல்லிச்சான். தேக்கு மரம் உடனே மாமரத்தை பார்த்து சொல்லிச்சான், இந்த தென்னை மரம் என்ன பார்த்து சொல்லுது, ஆனா மாமரமே நீ எத்தனை பேருக்கு ருசியுள்ள கனிகளை கொடுக்கிற, எனக்கு தெரிஞ்சு நீ தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிச்சான். கொஞ்ச நேரத்துல அந்த மாமரம் ரோஜா செடியை பார்த்து சொல்லிச்சான், இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, ஆனா நீ இருக்கிறதுலயே நீ தான் பெஸ்ட், எவ்வளோ அழகான பூக்களை நீ தர, எவ்வளோ ஒரு நல்ல மனம் வீசுது அந்த பூக்கள் எல்லாம், எனக்கு தெரிஞ்சு நீ தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிச்சான். ரோஜா செடி ஆலமரத்தை பார்த்து சொல்லிச்சான், இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, என் உடம்பெல்லாம் பாரு முள்ளு, ஆனா நீ எவ்வளோ ஸ்ட்ராங்கா எவ்வளோ பெருசா வளர்ந்து நிக்கிற, எத்தனை பேருக்கு நிழல் கொடுக்கற, உன்னுடைய வேறு எங்க போய் முடியுதுன்னு கூட யாருக்கும் தெரியாது, நீ அவ்வளோ ஸ்ட்ராங் எனக்கு தெரிஞ்சு நீ தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த ஆலமரம் திருப்பி தென்னை மரத்துக்கே வந்துச்சான். அந்த தென்னை மரத்தை பார்த்து சொல்லிச்சான், நான் இவ்வளோ பெருசா வளர்ந்துதான் இருக்கேன், நிழல் மட்டும்தான் தரேன், ஆனா நீ தாகத்தோட வரவங்களுக்கு ருசியான இளநீர் தர, உன்னோட ஓலைகள் காஞ்சி போனா கூட பயன்படுதே, எனக்கு தெரிஞ்சு நீ தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிச்சான். அப்பதான் அந்த தென்னை மரத்துக்கு புரிஞ்சுதான் தனக்குள்ளேயும் நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அது எல்லா மரங்களோடையும் பேச ஆரம்பிச்சுதான். ஆண்டவர் நம்மளை எவ்வளோ அழகா படைச்சிருக்காருல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தனித்துவமான குவாலிட்டிஸை வச்சிருக்கிறாருல்ல, அந்த தனித்துவமான குவாலிட்டிஸை வச்சு பார்க்கும் பொழுது நம்ம ஒவ்வொருத்தருமே பெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிச்சான். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுது, தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை அறிந்த தேவன், தாயின் கருவில நம்ம உருவான நாள் முதல் நம்மை ஸ்பெஷல் குவாலிட்டிஸோட ஒரு நோக்கத்தோட அழகா ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாருங்க. ஆனா நம்ம தான் அநேக வேலைகள்ல நம்முடைய வாழ்க்கையையும் நம்மையும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு ஏசப்பா நமக்குள்ள வச்சிருக்கிற அந்த ஸ்பெஷல் குவாலிட்டிஸையும் மறந்து போயிடுறோம். கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தையும் நம்ம மறந்து போயிடுறோங்க. இந்த காலை வேளையில ஏசப்பா நம்மளை அழகா உருவாக்கி இருக்கிறதுக்காக, நமக்குள்ள வச்சிருக்கிற அந்த ஸ்பெஷல் குவாலிட்டிஸ்க்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை உணர்ந்தவர்களாய் வாழ்க்கையில செயல்படுவோங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க எவ்வளோ அழகா எங்களை உண்டாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கபடினாலே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஏசப்பா, நீர் எங்களுக்குள்ள வைத்திருக்கிற அப்பா அந்த ஸ்பெஷல் குவாலிட்டிஸ்க்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். அப்பா, எங்கள் ஒவ்வொருத்தரையும் குறித்து அப்பா நீங்க ஒரு மேலான நோக்கத்தை வச்சிருக்கிறீங்கப்பா, ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறீங்கப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, அதையெல்லாம் நாங்கள் மறந்து போயிட்டோம் அப்பா ஆண்டவரே. மற்றவங்களோடைய கம்பேர் பண்ணி ஆண்டவரே அதையெல்லாம் நாங்கள் மறந்து போயிட்டோம் அப்பா. எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா. நீங்க எங்களை வழி நடத்துங்க தகப்பனே. எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒரு நிறைவையும் கர்த்தர் நீர் அருளி செய்வீராக. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.